கைஸ் இந்த வீடியோ அதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா விசஸ் ஆஸ்திரேலியா பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியோட 5th டெஸ்ட் சிட்னியில் நடந்தது. அந்த டெஸ்ட்டோட டே 1ஓட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்தியா பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ரோஹித் சர்மாவை ட்ராப் பண்ணியிருந்தாங்க. பும்ரா தான் பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டை லீட் பண்ணார். எனக்கு இது ரொம்ப ஷாக்கிங்கான நியூஸ் தான். ஏன்னா நான் என்ன நினச்சேன்னா மோஸ்ட்லி ரோஹித் சர்மாவை ட்ராப் பண்ண மாட்டாங்க எந்த சுச்சுவேஷன்லையும் நினச்சேன். பட் இது ஒரு பிக்கஸ்ட் கால் அப்படின்னே சொல்லலாம் இந்தியன் டீம் சைட்லேருந்து. ஆஸ்திரேலியா சைடில் பார்த்தீங்கன்னா வெப்ஸ்டர் உள்ளே வந்திருந்தார். மிச்சல் மார்ஷ்க்கு பதில் அவர் இன்னைக்கு டெபியூ பண்ணியிருந்தார். இந்தியா தான் டாஸ் வின் பண்ணாங்க. நாங்கள் பேட்டிங் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. சிட்னியும் எம்சிஜியும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சிமிலர் டைப் ஆஃப் கிரவுண்ட்னே சொல்லலாம். 2 runs per ஓவருக்கு மேலே நம்மளால் ஆடவே முடியாது. ரன் ரொம்ப ஸ்லோவாக தான் வரும். மேட்ச் ரொம்ப பார்த்தீங்கன்னா 4th and 5th டே வரைக்கும் மோஸ்ட்லி எல்லா டெஸ்ட் மேட்சும் நகரும். அந்த மாதிரி ஒரு கிரவுண்ட்ஸு. ஸோ இந்த டெஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஃபேவரில் தான் டாஸ் வின் பண்ணாங்க. பட் பேட்டிங் இந்தியாவோட டாப் ஆர்டர் வழக்கம் போல் ஒரு சொதப்பல். ஃபஸ்ட்டு செஷன்லேயே பார்த்தீங்கன்னா டாப் 3யும் பார்த்தீங்கன்னா விக்கெட்டை விட்டுட்டாங்க. கில்லும் விராட் கோலியும் ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. பட் லஞ்சுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கில்லும் அவரோட விக்கெட்டை விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் செகண்ட் செஷன் ஸ்டார்ட் ஆச்சு. விராட் கோலி ஒரு மாதிரி ஸ்டெடியாக ஆடின மாதிரி இருந்துச்சு. வழக்கம் போல் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போகிற பாலை தரத்தி போய் நான் கவர் டிரைவ் ஆடுறேன்னு சொல்லிட்டு விக்கெட்டை விட்டுட்டு போனார். அதுக்கப்புறம் ரிஷப் பண்ட் அண்ட் ரவீந்திர ஜடேஜா இவங்களுக்கு நடுவில் ஒரு பிக்கஸ்ட் பார்ட்னர்ஷிப். இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் செஷன் ஃபுல்லாக ஒரு சேவ் பண்ணிச்சுன்னே சொல்லலாம். ரிஷப் பண்ட் பார்த்தீங்கன்னா டாட் ஆடுற கேரக்டர்லாம் இல்லைங்க, கொஞ்சம் அக்ரெசிவாக ஆடுறவர் தான். பட் அவரும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையாக ஆடிக்கிட்டு இருந்தார். அவங்க 2 பேரோட விக்கெட் தேர்ட் செஷனில் விழுந்துச்சுங்க டீக்கு அப்புறம். அதுக்கப்புறம் இந்தியா மடன்னு விக்கெட்டை விட்டு 185 தான் ஆன் போர்ட் போட்டுருந்தாங்க. டே எண்டில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு வெறும் 3 ஓவர் தான் பேட்டிங் வந்தது. அதுவும் அந்த கடைசி ஓவர் கான்ட்ரவர்சிலாம் ரொம்ப அநியாயம். ஏன்னா கான்ஸ்டாஸ் பார்த்தீங்கன்னா கவாஜா சீக்கிரமாக பேட்டிங் ஆடுங்க, கடைசி பால் நான் போட்டுறேன்னு பும்ரா சொல்லும்போது கான்ஸ்டாஸ் எதுவும் சொல்ல. கிட்டத்தட்ட அந்த இடத்துமே ஒரு ஃபயராக போச்சு. கடைசி பால் அந்த டேவோட கடைசி பால் ஆடும்போது கவாஜா அவரோட விக்கெட்டையும் விட்டு கிட்டத்தட்ட இந்தியன் டீமோட செலிப்ரேஷன்லாம் நீங்கள் நிறைய ரீல்ஸில் பார்க்க சான்ஸ் இருக்குது. இந்தியா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இருக்காங்க. நாளைக்கு ஆஸ்திரேலியா சைட்லேருந்து ஒரு பிக்கஸ்ட் பார்ட்னர்ஷிப் வந்தால் இந்தியாவுக்கு ரொம்ப கஷ்டம். இந்தியா அந்த டெஸ்ட் மேட்சை ஜெயிச்சு பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியை தக்க வச்சுப்பாங்களா மாட்டாங்களா? டே 2 இந்தியாவுக்கு எப்படி போவோம்? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். See you all.